மன்னு வடமதுரை மைந்தனே வைகரை துயிலெழு என்பது ஆண்டோர் வாக்கு. இந்த வைகரையில் துயிலெழுந்து பக்தி சுவையோடு தமிழின் இன்சுவையும் கலந்து ஊட்டிய பக்திகள் நம் நாட்டில் ஏராளம் ஏராளம். அன்புக்கும் பக்திக்கும் தன்னை ஆத்ம சமர்ப்பணமாக்கி ஆண்டவன் அடிகளில் தன்னை அர்ப்பணிக்கின்ற பெருமைக்கு தமிழில் உதாரணங்கள் அநேகம் உண்டு. இந்த தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. சூடி கொடுத்த சுடற்கொடியாம் ஆண்டாளின் பக்தி கதை யாவருக்கும் தெரிந்ததுதான். இளையாராயினும் பகையரசு கடியும் செருமான் சென்னர்குலத் தோன்றல் பாண்டியனை தன் சீடனாக பெற்ற விஷ்ணு சித்தர் என்ற பெரியாழ்வாரின் திருமகளாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தாள் ஆண்டாள். பாவி நோன்பிருந்து வடவரியை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி கடல் வயிறு கலக்கிய கடல் வண்ணனை காதலித்து முன்னம் அவன் நாமம் கேட்டு ஆரூர் கேட்டு தலைப்பட்ட தலைவியைப் போல் சிறு வயதிலிருந்தே எம்பிரான் நாராயணனிடத்திலே அன்பு கொண்ட ஆண்டாள் மாயனை மண்ணு வடமுதிரை மைந்தனை நந்தகோபன் குமாரனை யமுனை துறைவனை யசோதியிடம் சிங்கத்தை மாமையன் மாதவன் வைகுந்தன் என்று அவன் நாமும் பலவும் வாழ்த்தி புகழ்ந்து பாடுகின்றாள். மார்கடி திங்கள் மதி நிறைந்த நாளா நீராட போதோவி போதுமினோ நேரிழையே தேர்மகும் வாய்ப்பாடு செல்வ திருமிக கோவில் கோடும் தோழி இந்த கோபன் குமாரன் ஏராத கண்ணி யசோதையிலோ சிங்கம் தானே செங்கன் கதி மதியம் போல் முகதா நாராயண நாராயணனே நமக்கே பரிதரோவா பாரோ புகழ படிந்தலோரும் பவா. கோதை, அம்மா கோதை, கோவிலுக்கு கிளம்ப நேரமாகிவிட்டது. பூப்பறிக்க போன கோதை என்னவானாள்? அதோ கோதை தனியாக அமர்ந்து கொண்டு பூவை தொடுத்தபடி என்ன சிந்திக்கிறாள்? கோதை. அப்பா, நீங்களா? ஆமம்மா. நான் உங்களிடம் ஒன்று கேட்பேன், சரியாக பதில் சொல்ல வேண்டும். கேளம்மா. என்னிடம் பக்தியையும் பாடலையும் தவிர கொடுப்பதற்கு வேறு எதுவுமே இல்லையம்மா. அப்பா, அடியவர்களுக்கு அருள் புரிபவன் தானே ஆண்டவன்? ஆமம்மா. அடியவர்களின் துயர் தீர்ப்பவன் தானே நாராயணன். அதில் உனக்கு என்ன சந்தேகம்? தினம் தினம் இந்த மலர் மாலைகளை தொடுத்து கோயிலுக்கு எடுத்துக்கொண்டு போகும்போது நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா அப்பா? என்னம்மா நினைக்கிறாய்? இந்த மலர்கள் புண்ணியம் செய்தவை அப்பா. நாராயணனின் மணிமார்பில் ஆரமாக தவழுகிறது. நான் இந்த மலராக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நீங்கள் அடிக்கடி சொல்வீர்களே, பெண்கள் மலருக்கு ஒப்பானவர்கள் என்று. என்னை அந்த கண்ணன் பெண்ணாக ஏற்றுக்கொள்ளவில்லை, மலராக மாற்றியாக ஏற்றுக்கொள்ள மாட்டானா என்றுதான் யோசிக்கிறேன். கோதை, என் மகள் கோதையா இப்படி பேசுகிறாள்? இல்லை, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், அகிலம் உண்ட திருமால் அன்று யசோதைக்கு ஈரே உலகம் காட்டியது போல் இன்று கோதைக்குள் இருந்து கொண்டு என் ஆன்மாவில் ஞானவள கேட்டுகிறானா? கல்லுக்குள் கனலும் பூமிக்குள் ஈரமும் இருப்பது போல் கோதையின் ஜீவனுக்குள் ஞானச்சுடர் ஒளிர்கிறதா? ஆண்டவா, என்னப்பா யோசிக்கிறீர்கள்? ஒன்றுமில்லையம்மா. மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளில் நீராடி சீர்மல்கும் ஆயர்பாடி குமாரனை நாவார வாழ்த்தி மனமாற துதித்து நோன்பிருக்க போகிறேனப்பா. எதற்கம்மா இது? எதற்கா? அவன் என்னை ஏற்றுக்கொள்ளத்தான். நடக்கக்கூடிய காரியமா இது? ஏனப்பா, நீங்கள் தானே சொன்னீர்கள்,
அடியவர்களுக்கு அருள் செய்பவன் ஆண்டவன் என்று அவன் அருளை யாசிக்கிறேன். என் ஆசையை நிறைவேற்ற மாட்டானா அப்பா? ஏனப்பா தயங்குகிறீர்கள்? நீங்கள் தானே துருவன் கதையை எனக்கு சொன்னீர்கள். ஒரு சிறுவனின் அன்பும் பக்தியும் தவமும் அவனை ஒரு நட்சத்திரமாக்கவில்லையா? அதுவும் போங்களப்பா. கௌரவர்கள் சபையில் அபயம் அபயம் என்று கதறிய திரௌபதிக்கு அருள் புரிய பறந்து ஓடி வரவில்லையா அந்த பரந்தாமன்? ஒரு யானையின் அலறலுக்காக தன் சக்கராயுதத்தால் முதலியின் வாயை கிழிக்கவில்லையா? கோவர்தன கிரியை தன் ஒற்றை விரலால் தூக்கி ஆயர்களுக்கு அடைக்கலம் தரவில்லையா? ஓங்கி உலகளந்த அந்த உத்தமன் பெயரை பாடினால் அவன் நம்மை காப்பானப்பா. அவன் நினைத்தால் எல்லாம் செய்வான். எனக்கு தெரியும், நிச்சயமாக என் ஆசைகளை நிறைவேற்றுவான். அப்பா, நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவம்மா அது? தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட மண்டபம், அதிலே மத்தளங்கள் கொட்டுகின்றன. சங்கங்கள் முழங்குகின்றன. அந்த முத்துடை மணி மண்டபத்தில் மைத்துனன் நம்பி மதுசூதனன் அம்மி மிதித்து அருந்ததி காட்டி என் கைத்தலம் பற்றி மங்கள நான் பூட்ட கனா கண்டேனப்பா. ஆமாம், நிச்சயமாக உன் கனவை நிறைவேற்றுவான். எல்லோருக்கும் தோன்றக்கூடிய சாதாரண ஆசையா இது? இல்லையம்மா, பற்றற்றான் பற்றினை நீ பற்ற ஆசைப்படுகிறாய். மாற்றார் அவன் வாசலின் கண் ஆற்றாது வந்து நிற்கும் போதும் வற்றாது அருள் புரியக்கூடிய வள்ளல் அல்லவா அவன். வங்க கடல் கடைந்த மாதவன், ஆழிமழை கண்ணன், ஏற்ற கலன்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சுரியும் வள்ளல். கண்டிப்பாய் உனக்கு அருள் புரிவான். அவன் உன்னை ஆட்கொள்வான். கோதை, நாராயணனால் ஆட்கொள்ளப்பட்ட ஆண்டாளாக நீ அகிலம் புகழ வாழ்வாயம்மா, வாழ்வாய். மணிவண்ணா மகடி நேரடுவார், மாலே மணிவண்ணா மகடி நேரடுவார், மாலே மணிவண்ணா. சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே ஆண்டாள் வாழ்த்தி பாடினாள். நாராயணனை போற்றி புகழ்ந்தாள். தூங்கிக் கொண்டிருக்கும் பெண்களை எல்லாம் தட்டி எழுப்பி நந்தகோபன் குமாரனின் புகழை கேட்கச் செய்தாள். அதோ அதோ கேட்கிறது வேல்குடலின் ஒலி. காலை நேரத்தின் இனிமையில் காற்றோடு கலந்து வருகிறது. கீழ்வானம் வெடிக்கிறது. கீசி கீசென்று ஆனைச்சாத்தான் குருவி பேசுகின்ற பேச்சரவம் கேட்கிறது. என் மாமன் பெற்ற மகளே, தூமணி மாடத்தில் சுற்றும் விளக்கெரிய படுக்கையில் கண்ணுறுகின்ற என்னுடைய இனியவளே, எல்லோரும் எழுந்திருங்கள். மணிக்கதவும் தாழ்திறந்து வெளியே வாருங்கள். இங்கு பனியில் நனைவோம். கண்ணன் தருகின்ற அருள் பனியில் நனைந்து அறிவியல் கொண்டு பொய்த்தூக்கம் தூங்குகின்ற அந்த நாயகனை நாம் எல்லாம் சேர்ந்து பாடி அவனை தூக்கத்திலிருந்து எழுப்புவோம். நாராயணன் நமக்கு அருளாகிய பறையினை நல்குவான். அவன் ஊழி முதல்வன், அருள்மொழி பொழியும் கருணை கண்ணன். பாவை முன்பிருந்து பரமனின் திருவடிகளை பாடுவோம். நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், புலர்காலை துயிலெழுவோம், மையிட்டு எழுதோம், மலரிட்டு முடியோம். தீமை தருகின்ற சொற்களை சொல்ல மாட்டோம். தானத்தையும் பிச்சையையும் ஈந்தவரே எம் கைகளால் நாம் வழங்குவோம். இவைகளெல்லாம் நாங்கள் உய்கின்ற வழிகள். அதோ அதோ கேட்கிறது காலை சங்கின் ஒலை. நம் கடமைகளை செய்ய புறப்படுங்கள். நங்கையே, எல்லே இளங்கிளியே, இன்னும் உறங்குகின்றாயோ என்றெல்லாம் ஆண்டாள் அழகு தமிழில் தூங்குபவர்களை எழுப்பி பாடுகின்றாள். இன்னமும் உறங்குகின்றாயோ? நங்கைமார்களே, சில்லென்று இறைச்சலிட்டு அழையாதீர்கள். இதோ வந்து விடுகிறேன். வல்லையே உள்காட்டூரைகள்
கட்டுரைகளாக பேசுவதிலே நீ வல்லவரடி. நின் வாயை நாங்கள் முன்னரே அறிவோம். வள்ளி நிகழ நானே நானாயிடுக. நீங்களும் அதில் வல்லவர்கள். நானேதான். அவ்விதமாயினும் ஆகிவிட்டு போகட்டும். ஒல்லே நிபோதாய் உனக்கெல்ல வேறுடை. உனக்கு என்னடி என்று மனமாற்றம்? விரைந்து எழுந்து வருவாயாக. எல்லோரும் போதாரோ? எல்லோரும் வந்து விட்டார்களோ? போந்தார் போந்து எண்ணிக்கொள். வந்து விட்டார்கள், வந்து விட்டார்கள். நீயே வந்து எண்ணிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க. வல்லானை மாயனை பாடலோரம் பாவா. இந்த மார்கழி திங்களின் நன்னாட்கள் புனிதமான நாட்கள். கண்ணனை ஆண்டாளும் எம்பிரானாம் ஈசனை மாணிக்க வாசகனாரும் துயிலெழுப்பி பாடியுள்ளனர். சிந்தையுள் சிவமாய் நிற்கின்ற ஜோதியினி, ஆதியும் அந்தமும் இல்லாத அருள் பெரும் பிரகாசத்தை, ஓதி உணர இல்லாத ஒப்பில்லா உயர்ந்தோனே, சச்சித் ஆனந்தம் என்கிற அரிய பேற்றினை அருள்வோனே, வாழி வாழி என தேன் கலந்த திருவாசகத்தை அருளிய மாணிக்க வாசகனாரும் வாழ்த்தி பாடியுள்ளார். ஆதியும் வந்தமும் எல்லாரும் பேரும் ஜோதியையாம் பாட கேட்டேயும் வாட்டடங்கண் மாதேவளருதியோ வன்செவியோ நில் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்பி விம்மினை மறந்து போதாரமளியின்மே இன்றும் புரண்டிங்கள் ஏதேனுமாக கிடந்தாய் என்னே ஏதேனுமாக கிடந்தாய் என்னே இதே என் தோழி பரிசேலோரெம்பாவா. எம்பிரான் ஈசனாம் சிவனின் தூக்கிய திருவடி பிறவி பெருங்கடலை நீந்தி கரை சேர்க்கக்கூடிய நாவாய். பிரம்மனும் திருமாலும் காண இயலாத பேரடிகள். மாபலி சக்கரவர்த்திக்கு மோட்சமருடைய அருள்பாதம் திருமாலின் திருவடிகள். தூணை சுற்றி வருகிற ஒரு குழந்தை தான் கீழே விழுந்து விடாமல் இருக்க அந்த தூணை பற்றி கொண்டு சுற்றுவதைப் போல இந்த உலகில் வாழும் மனிதர்களாகிய நாம் பாசத்தால் உழன்று சுற்றி சுற்றி வருகின்ற நேரத்திலே அவனுடைய திவ்ய பாதார விந்தங்களை பற்றி கொண்டு வாழ்த்தி பாடினால் நாமும் வாழ்வோம், நாடும் உயரும். அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிய வேண்டும், ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என்று ராமலிங்க பெருமான் சொன்னது போல உலக நன்மையின் பொருட்டு தேவர்களின் அதிகாலை பொழுதான இந்த நல்ல நாளிலே ஆண்டவனின் திருவடிகளை அனைவரும் வாழ்த்தி போற்றி புகழ்ந்து பாடுவோம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி குன்றுகுடையாயெடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்று உன் சேவகமே ஏத்திப் பறை கொள்வார்
இன்று யாம் வந்தோம் இரங்கேலோரெம்பாவாய், இரங்கேலோரெம்பாவாய், இரங்கேலோரெம்பாவாய்.